Taste the Daily. அண்மை செய்தி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் கைதான திமுக பிரமுகர் பல பெண்களிடம் பாலியல் அத்துமீறல் மற்றும் வன்கொடுமையில் ஈடுபட்டதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அருண். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொறியியல் 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவியை திமுகவை சேர்ந்த ஞானசேகரன் உட்பட எத்தனை பேர் பாலியல் வன்புணர்வில் ஈடுபட்டார்கள் என்கிற மிகப்பெரிய ஒரு சந்தேகம் எழுந்திருப்பதாக மாணவர்கள் தரப்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவி இரவு 8 மணி அளவில் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் தனது ஆண் நண்பரோடு பேசிக் கொண்டிருந்த போது அந்த மாணவியை ஊழில் நுழைந்த திமுகவை சேர்ந்த ஞானசேகரன் உட்பட இன்னும் சிலர் அந்த ஆண் நண்பரை அடித்து விரட்டிவிட்டு அந்த மாணவியை கொடூரமான முறையில் பாலியல் வன்புணர்ச்சிக்கு ஆளாக்கி இருக்கிறார்கள். இந்த சம்பவம் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்று காலையிலிருந்து அண்ணா பல்கலைக்கழக வளாகம் முன்பாக தொடர்ந்து அவர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய கோட்டூர்புரம் காவல்துறையினர் விசாரணை வலயத்தில் இருக்கக்கூடிய ஞானசேகரன் ஏற்கனவே 3 பெண்களை திருமணம் செய்திருக்கிறார். 2 பெண்கள் கோட்டூர்புரம் பகுதியில் இருப்பதாகவும் ஒரு மனைவி அடையாறு பகுதியில் இருக்கக்கூடிய பிரியாணி கடையை நடத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அது குறித்து தகவல் வெளியாகி இருக்கிறது. அதோடு மட்டுமில்லாமல் ஏற்கனவே பல பெண்கள் இந்த ஞானசேகரன் தொடர்பில் இருப்பதாகவும் பாலியல் வன்புணர்வில் ஈடுபட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த ஞானசேகரனுடைய முழு லீலைகளே இது போன்ற சம்பவங்கள் தான் என்று கூறப்படுகிறது. ஞானசேகரன் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த பொறியியல் தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்ட இந்த மாணவிகள் எங்கே எந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் பெற்றோர்களோடு இருக்கிறார்களா, அவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்களா என்பதை இன்னும் கூட தெரிவிக்கப்படவில்லை என்பதுதான் வேதனையினுடைய உச்சமாக இருக்கிறது. கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஞானசேகரன் பல்வேறு திமுக பிரபலங்களோடு புகைப்படம் எடுத்திருக்கக்கூடிய அந்த புகைப்படங்களும் வெளியாகி இருக்கிறது. ஞானசேகரன் திமுகவுடைய முக்கிய நிகழ்வுகள் எல்லாம் பங்கேற்றிருக்கிறார். அங்கு இருக்கக்கூடிய திமுகவுடைய வட்டக்கழக நிர்வாகியிலிருந்து திமுகவை சேர்ந்த துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின், சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியன் போன்ற அனைவரோடும் அவருடன் புகைப்படங்கள் தற்போது வெளியாகி அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகம் என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பொறியியல் பல்கலைக்கழகத்துடைய தலைமை பீடமாகவும் மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு பல்கலைக்கழகமாகவும் இருக்கக்கூடிய இந்த பல்கலைக்கழகத்தில் அத்துமீறி நுழைந்து போதையிலே அந்த 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய பொறியியல் கல்லூரி மாணவியை பாலியல் வன்புணர்ச்சிக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்தில் சிக்கியிருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த ஞானசேகரன், திமுகவை சேர்ந்த குறிப்பாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின், அதே போல திமுகவுடைய வட்ட செயலாளர்கள், திமுகவுடைய பல்வேறு பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்களோடு புகைப்படம் எடுத்திருக்கிறார். அப்படி என்றால் இவருடைய பின்புலம் திமுகவை சேர்ந்தவர் என்பதும் திமுகவுடைய பின்புலத்தை வைத்துத்தான் இதுபோன்று தொடர்ந்து பல்வேறு பாலியல் வன்புணர்வுகளில் ஈடுபட்டிருக்கிறார் என்று இந்த மறியல் போராட்டங்களை முன்னெடுத்த மாணவர்களும் குறிப்பாக அப்போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த மாணவ அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். ஞானசேகரன் கைது செய்யப்பட்டதோடு அந்த பல்கலைக்கழக வளாகத்திலே இவரோடு யார் யார் சென்றிருக்கிறார்களோ அவர்களை முழுமையாக அடையாளம் கண்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்பதுதான் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள், பேராசிரியர்கள், அங்கு பணியாற்றக்கூடிய பெண் பேராசிரியருடைய கோரிக்கையாக இருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஏற்பட்டிருக்கிற இந்த தலைக்குணம் என்பது ஒட்டுமொத்த தமிழகத்தையே மிகப்பெரிய தலைக்குணவு உள்ளாக்கி இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு எந்த லட்சணத்தில் இருக்கிறது? ஒரு பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய மாணவிக்கு கூட பாதுகாப்பு இல்லை என்றால் திமுக ஆட்சியில் என்ன நடக்கிறது என்ற ஒரு அச்சத்தை மாணவிகள் எழுப்பியிருக்கிறார்கள். நாளையும் செமஸ்டர் தேர்வுகள் இருப்பதாக மாணவர்கள் தரப்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தேர்வுக்கு மாணவர்கள் மாணவிகள் செல்வார்களா என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி தற்போது எழுப்பப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மாணவர்கள் போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. திமுகவுடைய பின்பலத்தின் காரணமாகவே ஞானசேகரன் இப்படிப்பட்ட பாலியல் அத்துமீறல்களில் தொடர்ந்து ஈடுபட்டிருப்பதாகவும் ஏற்கனவே பல பெண்களை இதுபோன்று இவர் நாசமாக்கி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அது குறித்து முழுமையான விசாரணை நடத்தப்பட்டு அவருக்கு சட்டத்தை முன் நிறுத்தப்பட்டு உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்பதுதான் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மாணவியினுடைய பெற்றோருடைய குமுறலாக கோரிக்கையாக இருக்கிறது. குறிப்பாக டெல்லியிலே நிர்பயாவுக்கு ஏற்பட்ட கொடுமையை விட மிகப்பெரிய கொடுமையாக இருப்பதாக மாணவர்கள் தரப்பிலே கூறப்படுகிறது. அந்த நள்ளிரவு இரவு நேரத்திலே மாணவி கூக்குரல் இருக்கிறார், கத்தி இருக்கிறார், கதறி இருக்கிறார். அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் மிருகத்தனமாக அந்த மாணவியை சிறைத்திருக்கக்கூடிய இந்த மிருகங்களுக்கு உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்பதுதான் தற்போது மாணவர்களுடைய ஒட்டுமொத்த கோரிக்கையாக இருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகம் ஒரு பாதுகாப்பு நிறைந்த ஒரு பகுதியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த பல்கலை வளாகத்திற்குள்ளே இவர்கள் எந்த பின்புலத்தில் யாருடைய
ஆதரவோடு உள்ளே சென்றார்கள். அந்த தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்ட அந்த ஆண் நண்பர், அந்த 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய பொறியியல் மாணவியோடு இருந்த 4ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய அந்த பொறியியல் மாணவர் என்ன கதியாக இருக்கிறார், அவர் எப்படி தாக்கப்பட்டார், அவர் எந்த மருத்துவமனையில் இருக்கிறார், பெற்றோரோடு இருக்கிறாரா அல்லது அவர் பாதுகாப்போடு இருக்கிறாரா, அந்த மாணவி எந்த மருத்துவமனையில் இருக்கிறார், அந்த மாணவி பெற்றோரோடு இருக்கிறாரா, பாதுகாப்போடு இருக்கிறாரா என்கிற மிகப்பெரிய சந்தேகமும் கேள்வியும் வலுத்திருக்கிறது. இதற்கு காவல்துறையும் இந்த ஆலோசனை அரசும் தான் பதில் சொல்ல வேண்டும் என்று மாணவர்கள் தரப்பிலே கோரிக்கை இருந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக திமுகவுடைய பின்னணியில் தான் இந்த ஞானசேகரன் இப்படிப்பட்ட அட்டூழியங்களை செய்திருக்கிறார் என்று மாணவர்கள் குற்றம் சாட்டியிருப்பது குறிப்பிடத்தக்கது. அருண், விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.